ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேளையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ரிலேட்டாக வந்து நம்ம மேக்ஸ் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டிட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியான அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சம்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. இப்போ புரியுற மாதிரி இருக்கும், அடுத்து உங்களுக்கு புரியாது. அதனால் வந்து நான் ஒரு 3-4 வீடியோ வந்து சின்னதாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த நாளை பார்த்தீங்கனாலே மோஸ்ட்லி போதுமானது. இப்போ நம்ம பார்க்க போகிறதும் முக்கியமான சம்ஸ் தான். இதிலே கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்தீங்கனாலே அதுவுமே ஈஸியாக கேட்டாங்கன்னா அதை அட்டன் பண்ணலாம். ஏன்னா இதுவுமே இதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, அது செல்லிங் ப்ரைஸு. காஸ்ட்டு இல்லை பாட்டும் கொடுப்பாங்க, அது காஸ்ட் ப்ரைஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் சிம்பிளாக சொல்லிடுறேன். காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ஃபிக்ஸிங் ரேட்டாக இருக்கும். இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பொருளை வந்து யார்ட்ட விற்கிறீங்க அப்படின்னா 120 ரூபா 100 ரூபா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு வைப்பீங்க, இல்லை சம்டைம்ஸ் கம்மி பண்ணி வைப்பீங்க. ஸோ அது கூட்டி கம்மியாக விற்கிறது தான் செல்லிங் ப்ரைஸ்னு வரும். ஃபிக்ஸிங் ரேட்டு தான் காஸ்ட் ப்ரைஸு. ஒரு சம்மில் உங்ககிட்ட வந்து காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல, நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து 100ங்கிற நம்பர் மேலே போயிடும். ஸோ இதே இது வந்து உங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100ங்கிற நம்பர் கீழே வந்துடும். இது நம்ம ப்ராப்ளம் செய்ய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கெயின் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன அப்படின்னா கெயின் பை சிபி இன்ட்டு 100. இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது போக வந்து ஒரு சில சம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது உங்கள்கிட்ட வந்து ஒரு பொருளோட இது வந்து பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்களோ அதுலேருந்து அது எவ்வளோக்கு விற்றுருக்கீங்க, அது ரெண்டே கழிச்சதுக்கப்புறம் அது ஃபிக்ஸிங்காக எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்களோ அது கீழே போட்டு இன்ட்டு 100 போனோம். எல்லாம் பார்க்குறப்ப புரியாது. ஸோ போக நம்ம ஈஸியாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒரு வெண்டார் வந்து ஒரு ஃப்ரூட்டை வந்து 200 ரூபாய்க்கு வந்து விற்கிறாரு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு 40 ரூபா வந்து லாபம் கிடைக்கி. அதோட கெயின் பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. கெயின் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 40 அப்படிங்கிறது தெரியும். 40 நான் கீழே மேலே போட்டுறேன். ஸோ சிபின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சிபிங்கிறது 200 கிடையாது, அவங்க செல் பண்ணது தான் 200 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் வாங்கின ரேட்டை விட அவர் வந்து கூட தான் விற்றுருப்பார். அப்போ 200 ரூபா அப்படின்னா நம்ம 200 ரூபா அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கக்கூடாது. 200 ரூபாலேருந்து 40 வந்து கழிச்சிங்க அப்படின்னா 60 ரூபா அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது 160 ரூபா அப்படிங்கிறோம். இதை இன்ட்டு 100 போடணும். இந்த 100 எதுக்கு போடணும், பெர்சன்டேஜில் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக. இது போக உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து நீங்கள் 160 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா தான் 40 ரூபா எக்ஸ்ட்ரா விற்று 200 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. அதனால் 40 ரூபா லாபம் கிடச்சிருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அடிக்கலாம். ஸோ இதை வந்து 14 இது 4 போட்டிங்கன்னா 4ன்னு வரும். ஸோ இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து 2 4s 8, மீதி வந்து இருக்கும் 5. அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 25% அப்படிங்கிறது தான் அதோட கெயின் பர்சன்டேஜ். ஸோ இந்த சம்மை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ரிப்பீட்டடாக ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. கெயின் பர்சன்ட்னா ஒன்றில் கெயினை போட்டுருங்க, கீழே சப்ட்ராக்ட் பண்ணி சிபியை கண்டுபிடிச்சி போடுங்க. அடுத்த சம்ஸ் இது மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த சம்மே நிறைய டைம்ஸ் கேட்குறாங்க. இது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும் கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் சம்லேயே வரும். அதில் தான் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுக்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அது என்ன பண்ணணும் அப்படின்னா பை 100 பண்ணணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இஸ்ன்னு வந்தால் அது வந்து அதாவது இஸ் பை ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஃப் அப்படின்னா உங்களுக்கு மல்டிப்ளே, இஸ் அப்படின்னா டிவைடில் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 25% ஆஃப்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 30 100 இன்ட்டு 400 ஆஃப் போட்டிருந்தாலே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஆன்சரு. ஸோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கட் பண்ணிடலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை கட் பண்ணிடலாம். ஸோ இது போக வந்து வேறு சால்வ் பண்ணலாமான்னா இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 5 2s 10, இங்கே வந்து 2 வரும். ஸோ வேறு எதாவது சால்வ் பண்ணலாம்னா இதை வந்து அடிச்சிடலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ 100 400 இந்த மாதிரி 00 வர முடியிற நம்பரை முதல்ல வந்து அடிக்காதீங்க, இல்லாட்டி உங்களுக்கு லாஸ்ட் வந்து ட்விஸ்ட் ஆகும். இப்போ இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் 3 5s 15, 15 × 2 30 அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ அடுத்து இந்த சம் வந்து பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அதாவது என் நம்பர் இன்க்ரீஸ் 18% கிவ்ஸ் 236 கொடுத்துருக்காங்க. கிவ்ஸ் அப்படின்னாலே ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து 18% இன்க்ரீஸ் ஆகிறப்போ 236 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ்ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னாலே சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 100ங்கிற நம்பர் தான் பெர்ஃபெக்ட் நம்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க. 100லேருந்து 18% வந்து கூடியிருக்கு. ஸோ அது 118 மாறி இருக்குது. நான் வந்து இங்கே ஒரு சப்போர்ட்டுக்கு எக்ஸ்னு வச்சுக்கிறேன், ஏன்னா அது என்ன நம்பர்னு தெரியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை அப்படியே இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா இதை அப்படியே மாற்றி வந்துடும். ஸோ இதை அடிச்சிங்கன்னா ஆன்சரு. ஸோ ஒரு 118 2 118 236. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 200. ஒரு சில டைம் அடிக்கிற மாதிரி இல்லை இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கூட ஆன்சர் வரலாம். அப்படி வந்தாலும் கரெக்ட் தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்படி ஒரு சில சம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ணோன்னா 236 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரோட 100 மல்டிப்ளை பண்ணி இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை 100 ப்ளஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா 100 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 20% எக்ஸ்ட்ரா தானே 120ங்கிறத டிவைட் பண்ணிடுங்க. அதான் ஆன்சர். இந்த மாதிரி சம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ அதே மாடலில் இன்னொரு சம்மு. ஸோ வந்து ஒரு நம்பர் வந்து 20% டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 20% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா 100லேருந்து 20 கழிக்கிறப்போ எனக்கு 80 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நான் எக்ஸ் வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஏற்கனவே வந்து எனக்கு யூஸ் கொடுக்குற 80 அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 80 × 100/80ன்னு போட்டிங்கன்னா இது 2 அடியாகும். அப்போ எக்ஸோட நம்பர் 100 அப்படிங்கிறதான். ஸோ இந்த சம்ஸ் மாடல் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அங்கே போய் வந்து செய்கிறதுக்கு ஒரு சில டைம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடும். கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இந்த மாதிரி சம்ஸ் வந்து நிறைய டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ்டு டிக்ரீஸ்டு மாடல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் +or-y +or-xy/100ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ்னா ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ எனக்கு வந்து 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிக்ரீஸ்னா எனக்கு 20 மைனஸு. ஸோ இப்போ இங்கே ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறப்போ நம்மளுக்கு மைனஸ் தான் வரும். ஸோ 25 × 20/100 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட் நம்ம பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 5 வரும். இப்போ இங்கே மைனஸ் இருக்கட்டும். 25யும் 20யும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ 500 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ 500/100 அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் அப்படியே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் கீழே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து 500 அப்படின்னு வரும். அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500ன்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 100ன்னு வரும். 0/100 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஆன்சர் 0 அப்படின்னு வரும். அப்போ இந்த மாதிரி சம்ஸில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 0 லாஸ்ட் ஆன்சர் வரனா எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கலை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அப்போ பர்சன்டேஜில் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கலை. நோ சேஞ்சஸ். இது வந்து 25% 20% கொடுத்தாங்கன்னா தான் இப்படி வரும். ஒரு சில சம்மில் மாறி வரும். அது எப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஏன்னா பார்த்த உடனே நோ சேஞ்சஸ் சொல்லக்கூடாது. அது எப்போ அப்படிங்கிறது இன்னொரு சம் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து இந்த சம் பாருங்கள். இது வந்து ஆர்ஆர்பியோட ஒரு ஃபேவரட் கொஸ்டின் கூட சொல்லலாம். ஆர்ஆர்பியில் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் இது வந்து ஊடல ஒரு டைம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா 10% வந்து ஒரு இதில் இன்க்ரீஸ் ஆகியும் 10% கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுன்னு தோணும். ஆனால் அப்படி பார்க்கக்கூடாது. 10% இன்க்ரீஸ் ஆகுது 10% கம்மியாகுது அப்படின்னாலே இது ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1% லாஸ் ஆகும். இது வந்து அப்படியே மனப்பாடமாக வச்சுக்கணும். 2 நம்பர் ஒரே மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னாலே 1% லாஸ் தான். இது எப்படின்னா x +or-y +or-100 அதாவது வந்து xy/100ன்னு போட்டிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ப்ளஸ்ஸு, இங்கே வந்து மைனஸு, இங்கே வந்து மைனஸ், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி வரும். ஸோ இது ரெண்டே பண்ணுறப்போ டேரெக்டாக 0ன்னு வந்துடும். ஸோ இது ரெண்டே பண்ணுறப்போ நம்மளுக்கு 100/100ன்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா -1ல் வரும். இந்த மைனஸில் வந்தாலே அது லாஸ் தான் அர்த்தம். ஸோ அதனால தான் 1% லாஸு. மோஸ்ட்லி ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகும் கேட்குறாங்கனாலே நீங்கள் இந்த ஃபார்முலா கூட போடத்தால ஞாபகம் வச்சுக்கோங்க 1% லாஸ் தான். ஸோ அடுத்து வெரி இம்பார்ட்டண்டான ஒரு சம்மு என்ன அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூலர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூலர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 15 ரூலர்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே வந்து சேம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. இதை பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சம் அப்படியே உங்களுக்கு எக்ஸாம் அப்போ மைண்டில் வரணும். எதுக்கு அப்படின்னா இது நான் கன்ஃபார்மாக நிறைய டைம்ஸ் இது கேட்குறாங்க. இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸும் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் இதை அப்படியே உல்ட்டாக வச்சுக்கணும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் தான் 10. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சேமாக இருக்கனால நீங்கள் கன்ஃபார்ம் புரிஞ்சுக்கணும். அப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் தான் வந்து 15. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். CP - SP, அதாவது வந்து 15 நீங்கள் 10ஆல் கழிக்கிறீங்க அப்படின்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து கீழே வரும். ×100 போட்டிங்கன்னா ஸோ ரெண்டே கழிக்கிறப்போ 5/10 × 100 அப்படிங்கிறப்போ இதோட ஆன்சர் 50 அப்படின்னு வரும். 50% வந்து லாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம காஸ்ட் ப்ரைஸை வந்து அப்படியே உல்ட்டா பண்ணியிருப்போம். இப்படி தான் நீங்கள் எடுத்து தான் செய்யணும். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம்மு கண்டிப்பாக கேட்பாங்க. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே சேம்னு கொடுப்பாங்க. இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான சம்மு, இது கண்டிப்பாக கேட்பாங்க இந்த டைமு. ஸோ அதாவது வந்து ஒரு பொருளை 810 ரூபாய்க்கு விற்கிறப்போ அதனால வந்து ப்ராஃபிட் ஏற்படுது. அதே ரேட்டில் அதே பொருளை 530 ரூபாய்க்கு விற்கிறப்ப எனக்கு அது லாஸ் ஏற்படுது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோக்கு விற்றுருப்பாங்கன்னு கேட்குங்க. ஒன்றும் இல்லை, ஒரே ரேட்டு தான், ஃபிக்ஸிங் ரேட்டு தான். அது இப்படி விற்றா ப்ராஃபிட் ஆகுது, இப்படி விற்றா லாஸ் ஆகுது இப்படின்னு கொடுப்பாங்க. சேம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்படி கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது ரெண்டையும் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னா அதை ப்ளஸ்ன்னு வச்சுக்குவோம். அது உங்களுக்கு போக போக தெரியும். அப்போ இங்கே வந்து ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து 1340 அப்படின்னு வருது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுமே செல் பண்ண தான் செய்கிறாங்க. அப்போ இதை 2ஆல் அடிச்சிடலாம். 6 2s are 12. ஸோ மீதி ஒரு 1 இருக்கும், 7. ஸோ 0. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 670 ரூபா இருந்திருக்கும். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். சிம்பிளாக ஆன்சர் வந்துடும், பார்த்துக்கோங்க. சேம்னு கொடுப்பாங்க.
ஸோ அடுத்து இது ஒரு பேசிக்கான சம் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார், இந்த சம் வந்து நான் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஒரு காரை வந்து சோல்வ் பண்ணுறாங்க, அதை 20 lakhsக்கு வந்து சோல்வ் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஒரிஜினல் ப்ரைஸில் இருந்து. ஸோ அந்த ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 lakhsஸாக இருக்குது. அப்போ எவ்வளோ வந்து குறைஞ்சிருக்குன்னு கேட்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த 0 பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 3 0 நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்கள் 200 300 அந்த மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை 20 13 மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு செல்லிங் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 200க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 300க்கு வந்து வச்சுருக்காங்க. அப்போ ஒரு பொருளை வந்து 300 வாங்கியிருக்காங்க, நான் விற்கிற வந்து 200 விற்றுருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நஷ்டம் தான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டே வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 100 வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இதோட ஃபிக்ஸிங் ரேட், அதான் நான் எப்போயுமே சொன்னேன் காஸ்ட் ப்ரைஸ் எப்பவுமே கீழே இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 வந்து கீழே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஸ்ட்ரைக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இதோட ஆன்சர் வந்து 100/3 தான் வரும். 100/3 வந்து 33.33 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து இதுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து இந்த சம் வந்து இந்த டைம் கேட்குறதுக்கு அதிக சான்ஸு, கொஞ்சம் வித்தியாசமான சம்மு. ஸோ கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதாவது வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க, 350 வந்து சாப்பிட்றாங்க, அதாவது ஃபுட்டுக்கு வந்து பே பண்ணுறாங்க. இது போக வந்து எக்ஸ்ட்ரா 5% பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இது பண்ணிடுறாங்க. ஸோ இதை வந்து என்ன கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா சிஜிஎஸ்டி, அதாவது வந்து சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா இங்கே 5% அப்படிங்கிறது சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கு பாதியாக பிடிக்கிறப்போ 2.5 வரும். அப்போ அந்த 2.5 வச்சு கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா 350 2.5 × 100 அப்படிங்கிறத போட்டோம் அப்படின்னா ஆன்சரு. ஸோ இப்போ இந்த புள்ளி எடுக்கணும் அப்படின்னா நான் ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மேலேயும் கீழே வந்து பண்ணுறப்போ இங்கே வந்து பாயிண்ட் போயிடும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 350 25/1000 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுக்கு ஒரு 0 கட் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 5s 10. ஸோ அதே மாதிரி நான் 2 டேபிள், அதாவது 5 டேபிள் அடிக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே 7. ஸோ இது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 25 × 7 போட்டிங்க அப்படின்னா 3 5s, அதாவது 7 5 35, 14 ஒரு 3 ஆட் பண்ணுறப்போ 17. அப்போ 175/20 வரும். ஸோ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணுறப்போ 4 வரும். ஸோ இங்கே வந்து 3 5s 15 வரும், இங்கே 2 வரும். ஸோ 5 5s 35. இப்போ 35 அதாவது இது வந்து நம்ம அடிக்கிறப்போ வந்து இங்கே வந்து 1 4 is 4ன்னு அடிச்சிடலாம். 8 4s 32. ஸோ 8 4s 32. மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இருக்கும். ஸோ 0 சேர்த்துட்டேன் அப்படின்னா அதே மாதிரி 6 4s 28, 7 4s 28ன்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மீதி மறுபடியும் 2 இருக்கும். ஸோ அப்போ 0 சேர்த்துனா 5 4s 20. அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8.75 அப்படிங்கிறத அவங்க பே பண்ணியிருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ இந்த ஜிஎஸ்டி சம்மில் வந்து கண்டிப்பாக அந்த டைம் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான சம்மு. இந்த சம்மு ரொம்ப முக்கியமான சம்மு. இப்போது ஒரு 2 பொருளை 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 3 பொருளை 25 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதில் கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி இப்போ ரூபாவில் கொடுத்துருக்கதை மேலே போட்டுக்கோங்க. எல்லா சம்மே இதில் எப்படி கொடுக்குறாங்களோ அதை ரூபாவில் கொடுத்துருக்க மேலே போட்டுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரூபாவில் கொடுத்தா ஃபஸ்ட்டு மேலே போட்டு இப்படி எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். SP - CP/CP × 100ன்னு வரும். எப்பயுமே பெருசாக எது இருக்கோ அதை வந்து போட பாருங்கள். நம்ம வித்தையில தான் கழிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு இங்கே மைனஸ் வராது. ஸோ அப்படிங்கிறப்போ 25/3 - 15/2 அப்படின்னு இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ் 15/2 போட்டுக்கலாம். ஸோ இது போக வந்து × 100, அதாவது பெர்சன்டேஜ்லாம் கேட்டிருக்காங்க, அதனால் பர்சன்டேஜில் பார்க்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 50 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 45 வரும். இங்கே மறந்துடாங்க, இது ரெண்டு நீங்கள் கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணணும். 6 இருக்கும். ஸோ இது போக இங்கே ஒரு 15/2 இருக்குது, அதை நான் வந்து உல்ட்டா பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து அப்படியே திருப்பிடலாம். 2/15 வரும். இங்கே ஒரு 100 இருக்குது. இதை நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 5/6 × 2 × 100/15 அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது நம்ம அடிக்கும்போது 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ எனக்கு வந்து 100/9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா 19 is 9, இங்கே 19 is 9 வரும். மீதி 1 இருக்கும், அதே மாதிரி 1 வரும். 1.11 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இல்லை 9ல் வரும். உங்களுக்கு மிக்சடு ஃப்ராக்ஷன் வந்தால் கண்டிப்பாக 1/9ல் தான் வரும். இங்கே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ தான். அடுத்த வீடியோவில் நான் அடுத்தடுத்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுறேன். கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். இப்படி சால்வ் பண்ணினாலே ஒரு 10-15 சம் பாட்டு பண்ணினாலே உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.